பார்த்தா டோனோட வைஃப் இப்படியே நல்லா இருக்க முடியாது, நான் வெளியே போறேன், ஏதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஆளுங்க அந்த செத்து போன அந்த நாயை பார்த்து பயத்துல இருக்காங்க. அப்ப டொனால்டோ வைஃப் வரத பாக்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே பயத்துல இவங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடியாராங்க. ஆனா அதெல்லாம் காதல வாங்காம அவங்க நாயை கூட்டிக்கிட்டு வேகமா வராங்க. அந்த கோட்டுக்கிட்ட வரும்போது அவங்க நாய் பயந்து திரும்ப வீட்டு பக்கம் ஓடுது. ஆனா அதை கூட கண்டுக்காம சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. லைனை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு கிட்ட ஓடியாராங்க. ஆனா இவங்க நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. அந்த லைன் கிட்ட வந்துடுறாங்க. வேணாம் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே கிட்ட வராரு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சீக்கிரம் இடைய வாமா அப்படின்னு கத்துறாரு. கையை பிடிக்கிறாரு. ஏன்னா விடுங்க அப்படின்னு இவங்க அந்த லைனை கிராஸ் பண்றாங்க. உடனே ஸ்லிப் ஆகி பாவம் அந்த லைனுக்கு அந்த பக்கம் விடுறாங்க. இவரோட கை அந்த லைனை தாண்டிடுது. லைனை தாண்டோன்னு இவரோட கை ரேடியேஷன்ல பட்ட மாதிரி பொசுங்குது. அண்ட் அவரோட வைஃப் உடம்பெல்லாம் பொசுங்கி சாக்குறாங்க. இந்த சீன் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கும். கட் பண்ண எங்க வீட்டுல மேகி அந்த டீ கப்பியை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு என்னன்னே புரியல. அவ திரும்ப அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே